फ्रेंड्स இன்னைக்கு நாம வான்கோழி grill செஞ்சு சாப்பிட போறோம். இது அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். இது எப்படி செய்யறோம்ங்கறத தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம வான்கோழி grill எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். விறகு போடுறதுக்காக ஒரு அடியில குழி நோண்டிக்கிட்டு இருக்கோம். விறகு நல்லா எரிக்க விட்டு கங்க ஆக்கிக்கலாம். கோழி அறுத்துடலாம். வான்கோழியில் மசாலா சாறதுக்காண்டி கோடு போட்டுக்கலாம். இப்போ முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 400 கிராம், அடுத்து மஞ்சத்தூள் 10 கிராம், மிளகாய்த்தூள் 50 கிராம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா 50 கிராம், கரம் மசாலா 30 கிராம், அடுத்து மிளகுத்தூள் ஒரு 10 கிராம். கடைசியாக தண்ணிக்கு பதிலாக நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அலையாத்தி மரச்சக்கலாட்டின கடலெண்ணெயை தேவையான அளவு ஊற்றி நல்லா பிசைஞ்சு கோழி மேலே தடவிக்கலாம். இந்த மசாலா கோழியை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கிரில் கம்பியால குத்தி நெருப்புல போட்டு நம்ம கிரில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வான்கோழி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். அதனால பொறுமையா 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். வான்கோழி மசாலாவில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கம்பி இந்த கோழியில நல்லா குத்தி சொருவிக்கலாம். அவ்வளோதான், வான்கோழி கிரில்லுக்கு ரெடி. இதை நம்ம அப்படியே நம்ம நெருப்புக்கு மேலே வச்சுக்கலாம். கோழி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி போட்டு ஒவ்வொரு பக்கமாக வேக வச்சுக்கோங்க. நம்ம மேத்தோலை உரிச்சதுனால கோழி சீக்கிரமாக வேகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கோழி நல்லா வெந்ததும் அதை அப்படியே எடுத்து வாழை இலையில வச்சு எலுமிச்சம்பழச்சாறை புழிஞ்சு வெங்காயத்தோட சும்மா சுட சுட சாப்பிட்டோம்னா சுவையான வான்கோழி கிரில் ரெடி. இப்போ திருப்பி வேக வச்சுக்கலாம். நல்லா கோழி அனலில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நல்லா கோழி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். வான்கோழி கிரில் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வான்கோழி கிரில் நினைச்சதோட செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுங்களோட இதே மாதிரி ஹாலிடேஸில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.